Hi, it's a great pleasure to meet you all of you through this video. Welcome back to my channel. My name is Chindraj and I'm an English trainer. Friends, if you want to learn English, we all need to keep learning something in English every day. Through this video, I am going to teach you some spoken English tips through Tamil. So I hope you all are interested. Let's begin our today's lesson. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படினு கேட்டிங்கனா, நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து பார்த்திருக்கேன். நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கேன். நான் சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுருக்கேன். எக்ஸாம் அப்போ சொல்லுவோம் படிச்சிட்டடா, நான் படிக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன். நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் விளையாட வேண்டியது எல்லாத்தையும் வந்து விளையாண்டுருக்கிறேன். இந்த மாதிரியான தமிழ் சென்டென்ஸை இப்படிலாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப். So my dear lovable viewers, this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So I have seen everything that I needed to see. நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து பார்த்திருக்கிறேன். I have seen everything that I needed to see. ஸோ இதை வச்சு நீங்க ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். I have seen அப்படிங்கிறது see ஓட V3 verb. ஸோ நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பாருங்க, பிகினிங்ல V3 verb-உம் to after அதே V3 verb ஓட V1 verb நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, I have seen everything that I needed to see. 2க்கு அப்புறம் V1 verb-ங்க. ஓகே, 2க்கு அப்புறம் V1 verb தான் நம்ம யூஸ் பண்ணனும். சோ பிகினிங்ல V3 verb-உம் அதே V3 verb-ஓட to after V1 verb யூஸ் பண்ணனா போதுமானது. ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸ் வச்சிட்டு நீங்க நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்க. சோ நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து நான் பார்த்திருக்கிறேன் அப்படினு சொல்றதுக்கு I have seen everything that I needed to see. I have seen everything that I needed to see. I have seen everything that I needed to see. Okay, and the second one, do ஓட V3 verb தான் done. do அப்படினா செய். நான் வந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, டேய் நான் வந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கிறேன். ஓகே, I have done everything that I needed to do. I have done everything that I needed to do. I have done everything that I needed to do. நான் வந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கிறேன். And next one, eaten. அதாவது eat ஓட V3 verb தான் eaten. நான் வந்து சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டிருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா, நான் சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டிருக்கிறேன். So I have eaten everything that I needed to eat. I have eaten everything that I needed to eat. நான் சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டிருக்கிறேன். ஓகே, and the next one, completed. complete ஓட V3 verb தான் completed. நான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். So I have completed everything that I needed to complete. I have completed everything that I needed to complete. நான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, and played. yes, play ஓட V3 verb தான் played. நான் வந்து விளையாட வேண்டிய எல்லாத்தையும் வந்து விளையாண்டிருக்கிறேன். I have played everything that I needed to play. I have played everything that I needed to play. Okay, and the last one, given. give ஓட V3 verb. giveனா கொடு. சோ நான் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து கொடுத்திருக்கிறேன் அப்படினு சொல்றதுக்கு I have given everything that I needed to give. I have given everything that I needed to give. அதாவது நான் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல வந்து எனக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. சோ நான் வந்து கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து கொடுத்திருக்கிறேன். I have given everything that I needed to give. சோ இந்த மாதிரி பிகினிங்ல V3 verb-உம் to after V1 verb அதே V1 verb யூஸ் பண்ணி நீங்க own phrases நிறைய மேக் பண்ணுங்க. சோ இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கனா, நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து பார்த்திருக்கிறேன், நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரியான தமிழ் சென்டென்ஸ் இங்கிலீஷ் சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். So thank you for watching this video. If you like this lesson, click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.